ஜூலை 16, 2004 கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் 94 குழந்தைகள் இறந்தாங்க, 16 குழந்தைகள் காயப்பட்டாங்க. அது இன்றோட 21 ஆண்டுகள் ஆகுது. இந்த 21 ஆண்டுகளமாக நாங்கள் அரசுக்கு கோரிக்கை என்ன வைக்கிறோன்னா, இந்த தினத்தை குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கணும். இந்த நாளை லோக்கல் ஹாலிடே விடணும்னு நான் கேட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் அரசாங்கம் கைப்பற்றி இந்த இடத்துல ஒரு படிப்பகமாக ஆக்கி அது மக்களுக்கு குழந்தைகளுக்கு தேவை செய்யணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. எங்கள் குழந்தைகள் இறந்துருக்காங்க. என் குழந்தைங்க ஒரு பையன் பேர் ஆனந்தராஜ், ஒரு பையன் பேர் பிரவீன்ராஜ். 2004 ஜூலை 16 அன்றைக்கு 94 குழந்தைகள் இறந்தாங்க, 18 குழந்தைகள் காயமடைஞ்சாங்க. இன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 94 குடும்பமும் 4 கிழமைன்னு வரும்போது அந்த குழந்தைங்களை நினச்சி நாங்கள் உருகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்கள் குழந்தைங்களுடைய வயசு பார்த்திங்கன்னா 30 வயசு, 28 வயசு, 30 வயசு ஆகுது. எல்லோரும் இன்றைக்கி ஒரு அதிகாரி ஆகிருக்கலாம், ஒரு கலெக்டராக இருக்கலாம், ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு பெரிய ஒரு ஜாபில் வந்திருக்கலாம். இன்றைக்கி எங்கள் குழந்தைங்க தான் உதாரணம். தமிழகத்துலேயோ இப்போ இந்தியாவிலேயோ எங்கள் இறந்த குழந்தைங்க இருக்கிற குழந்தைங்களை காக்கிறது, இருக்கிறதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காண்டி எங்கள் குழந்தைங்க தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த தியாகத்தை நாங்கள் எப்படி அதை இதுபடுத்துகிறோம் அப்படின்னா, இந்த இருக்கிற கட்டடம் இருக்குங்களே, இந்த கட்டடத்தை தமிழக அரசு கைப்பற்றி அதை எங்களுக்கு குழந்தைகள் புத்தக பூங்காவாக ஆக்கி விழிப்புணர்வு நாளாக ஜூலை 16 அறிவிக்க வேண்டும்னு நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். என் பையன் ஒரே பையன் எனக்கு, விக்னேஷ். 2004 ஜூலை 16 அன்று இந்த பள்ளி தீ விபத்து ஏற்பட்டது. இந்த பள்ளி தீ விபத்து ஏற்பட்ட போது இங்கே அருகில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி மாணவர்களும் இங்கே குமிந்து விட்டோம். அந்த குழந்தைகள் கதறல் சத்தத்தை அப்படியே நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். எங்களால் இயன்ற உதவிகளே நாங்கள் அன்றைக்கி இப்போ மீட்பு பணிகளில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். அதுபோல் நாங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் உலகத்தில் நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அந்த ஜூலை 16ஆம் தேதி நாங்கள் இங்கே கும்பகோணத்துக்கு இந்த பள்ளியில் நாங்கள் அஞ்சலி செலுத்திட்டு போவோம். இந்த ஜூலை 16ஆம் நாளை இந்த தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த கும்பகோணத்தில் எல்லா பள்ளிகளிலும் இந்த குழந்தைகள் இறந்த தினத்தை துக்க தினமாக, அதுபோல் இங்கு மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உயர்நிலை பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் இந்த நாளை குழந்தைகள் தேசிய பாதுகாப்பு தினமாக அனுசரிக்க வேண்டும் என்றும், அதுபோல் இந்த நாளில் இந்த ஜூலை 16ஆம் தேதி அனைத்து பள்ளிகளிலும் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு தீ விபத்திலிருந்து தடுப்பது, எவ்வாறு அந்த தீ விபத்தில் சிக்கியவர்களை மீட்பது என்று விழிப்புணர்வு இதே 16ஆம் தேதி ஏற்படுத்த வேண்டும் என நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.